மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் கூட மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி தேவனுடைய பிள்ளையாய், பரிசுத்தமாய், ஆசீர்வாதமாய், ஜெயமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிவிலே பரலோகம் போவதற்கு தேவையான வழிநடத்துதல் எல்லாவற்றையும் கொடுக்க இந்த கிறிஸ்தவ வேதம் போதுமானதென்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வேதத்தை தவிர வேறு எந்த ஒரு காரியமும் தேவையில்லை. இன்றைக்கு மனிதன், சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அநேக தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த எல்லா தீர்மானங்களும் சரியாக இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கை முடிவில் சந்தோஷமாக சமாதானமாக இருக்குது, குடும்பம் நல்லா இருக்கும். தவறான தீர்மானங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுத்துறது, சந்தோஷத்தை கெடுத்துறது, தப்பான கூட்டத்தில் போய் சேர்ந்துடுறான். அப்புறம் அவங்க செய்கிற குற்றங்களுக்கு இவனும் பங்காளியாகி இவனும் சேர்ந்து தண்டிக்கப்படுகிறவன் ஆயிடுறான். முடிவில் நரகமும் போயிடுறாங்க. அப்போ இந்த மனிதன் தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலே சிகரமாய் எல்லா சிருஷ்டிப்புகளை காட்டிலும் மேலானவனாக இருந்தாலும் கூட இவனுக்கு வாழ்க்கையிலே வழிநடத்துவதற்கு சரியான ஆலோசனைகள் தேவையாக இருக்கிறது. இந்த நம்முடைய ஊர்களில் சுற்றிலுமாக இருக்கிற ஜனங்களை கவனித்து பார்த்தா, அவன் பாருங்க, இந்த அவனோட சேர்ந்து கெட்டு போய் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான் அப்படி சொல்கிற காட்சிகளையும் பார்க்குறீங்க. ஆனால் இவன் எதை தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, நல்லா ஒழுங்காக இருந்து கடவுளுடைய பிள்ளையாக இருந்து எதை தன்னை வீம்பு காரியங்களில், வம்பு காரியங்களில் மாட்டாமல் அவன் பாட்டு நிம்மதியாக குடியிருக்காங்க அப்படி சொல்கிற ஆட்களையும் நீங்கள் பார்க்க தான் செய்கிறீங்க. அப்போ இந்த தீர்மானம்னு சொன்னேன், அந்த தீர்மானங்கள் லெஃப்டா ரைட்டா, நல்லதா கெட்டதா, கடவுளுக்கு ஏற்றதா, கடவுளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததா. அப்போ இந்த தீர்மானங்கள் ஒரு மனுஷனை கடவுளுடைய வழியிலேயே நடத்திடும். அதே மாதிரி தீர்மானங்கள் தவறாக இருந்தால் பாவ வழியில், உலகத்தின் பாதையில் நடத்திடும். முடிவு அழிவாக இருக்கிறது. இன்றைக்கு இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இந்த தவறான தீர்மானங்கள் எடுக்கிறவர்கள் ஒரு பாவ சந்தோஷம், ஒரு தப்பு செஞ்சால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அப்படி சந்தோஷத்தில் போய் கடைசியில் அவங்க நரகம் போகிறாங்கங்கிறது தெரியாத அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கல்லறையோடு எல்லாம் முடிஞ்சிருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாம், கல்லறையோட இந்த சரீர வாழ்க்கை முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மனிதனுடைய உயிர் அது இம்மார்டல், அதுக்கு சாவு கிடையாது. அப்போ அந்த மரணம் இல்லாத மனிதனுடைய உயிர் அதுக்கு என்ன ஆகிறது என்று பார்த்தா, அது ஒரு நியாய தீர்ப்புக்கு போகிறது. அந்த நியாய தீர்ப்பின் முடிவில் அது கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்திருந்தால் கடவுளோட பரலோகத்தில் இருக்கும், கடவுளுக்கு பிரியமாக வாழாமல் இருந்தால் அது நரகத்துக்கு போகும். இதையெல்லாம் பொதுவாக நிதானிக்கிற மக்கள் இந்த பாவத்துக்குள்ளே போக 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 அந்த நிதானம் கூட இல்லாமல் போய் எல்லாம் கல்லறையோட முடிஞ்சிருங்க அப்படின்னு. அப்புறமும் ஒரு சில ஆட்கள் கல்லறையோட முடியுதுன்னா கூட இப்போ கடவுள் வந்து ஏதோ உயிரோட எழுப்பி நியாய தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி, இது கல்லறையை மண்ணுக்குள்ளே புதைச்சாதானே நியாய தீர்ப்பு கொடுப்பார், தீ வச்சு எரிச்சிருவான் அப்படின்னு இப்போ ரெண்டு முக்கியமான விதத்தில்
டு டிஸ்போஸ் த பாடி, மரித்தவர்களுடைய சரீரத்தை எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள்? மண்ணுக்குள்ளே புதைக்கிறாங்க, அல்லது மின்மயானம் போன்ற அளவு தீ வைத்து அந்த எரிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. அந்த சரீரமே கண்ணுக்கு தெரியாமல் எல்லாம் போயிடால் காற்றாய் போய் விடுகிறது. ஆனால் வெறும் மண்ணிலிருந்து சரீரத்தை உண்டாக்குன கடவுள் திரும்பவும் அந்த காற்றா போனதையும் திரும்ப கொண்டு வந்து அவனை சரீரமாக எழுப்பி அவனை நியாயத்தீர்ப்பு கொடுப்பாருன்னு பைபிள் சொல்லுது. அதனால் யாரும் கடவுளுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்ப முடியாது. இப்போ நம்ம இருதயம் ஒழுங்காக இருந்தால் போதும், கடவுளுடைய பிள்ளையாக நல்லா வாழலாம். சரி, இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயம், இன்றைக்கு பூமியிலே மனிதராக இருக்கிற நமக்கு முன்பாக நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஜீவனுக்கு ஏதுவான வழியும் இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான வழியும் இருக்கிறது. பரலோகத்துக்கு போகிற வழியும் இருக்கிறது, நரகத்துக்கு போகிற வழியும் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இது இருக்குது. இதை யாரும் டினை பண்ண முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். உபாகமம் 30வது அதிகாரத்தில் 11வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லாதபடி சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். கடவுள் சொல்கிறார், நீ அங்கேயெல்லாம் போய் தேட, வானத்துக்கு ஏறி எதையும் கொண்டு வர வேண்டியதில்லை, கடல் கடந்து போய் என்னத்தையும் கொண்டு வர வேண்டியதில்லை, இந்தா உன் முன்னாடி வைக்கிறேன். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு போதிக்கிறேன். நீ நல்லா இருக்க, தேசத்தை சுதந்திரிச்சுக்க, ஆசீர்வாதமாக இருக்க, இந்த கற்பனைகள்லாம் ஆண்டவருடைய கற்பனைகள்லாம் கை கொள்ளணும்னு நான் உனக்கு போதிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு வேறே தேவர்களை பணிந்து அவர்களை செய்விப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாளாய் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை என்று உனக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். சாட்சிக்கே தான், வானமும் பூமி தான் சாட்சியாம். எதுக்கு? உன் முன்னாடி நன்மையும் தீமையும் இருக்குது, ஜீவனும் மரணமும் இருக்குது, பார்த்துக்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தரின் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். இது ஒரு ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுது. உனக்கு முன்னாடி நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது, பரலோகமும் இருக்குது, நரகமும் இருக்குது. ஆனால் நீ பிழைத்திருக்கும்படிக்கு, நீர் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நன்மையை தெரிந்து கொள். இது மாதிரி நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. ஆமாம், முதல் மனிதனாகிய ஆதாம்கிட்ட கர்த்தராக தான் சொன்னார், இந்த மாதிரி இங்கிட்டு ஜீவ விருட்சம் நான் இருக்கிறேன், இந்த பக்கம் மரணத்துக்கு ஏதுவான விருட்சம், அது பிசாசுக்கு ஏதுவானது, சாவுக்கு ஏதுவானது. இந்த உங்கள்கிட்ட முன்னாடி நன்மையை வச்சுருக்கேன், தீமையை வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஜீவன் இருக்குது, இந்த பக்கம் மரணம் இருக்குது.
இந்த பக்கம் பரலோகம் இருக்குது, இந்த பக்கம் நரகம் இருக்குது. சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாராம், நீ சாகாதபடிக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதேன்னு சொல்லிவிட்டு, நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு வேற எச்சரித்திருக்கிறார். அதாவது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே சூழ்நிலைகள் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு முன்பாக இருக்கிறது. ப்ரொபேஷன் பீரியட் என்று சொல்வார்கள். ஒருத்தர் போய் ஒரு வேலைக்கு சேர்ந்தால், இப்போ அரசாங்க வேலைக்கு போய் சேர்றாங்க, அவங்களுக்கு முதல் 2 வருடங்கள் ப்ரொபேஷன் பீரியட் என்று சொல்வார்கள். அதாவது அந்த 2 வருஷத்தில் இந்த ஆள் ஒழுங்காக வேலை பார்க்குற ஆள் தானா, இல்லை வேலை செய்ய மாட்டாங்களா, இல்லை 4 பேரை கெடுப்பாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு 2 வருஷம் டெம்பரரி சர்வீஸ், தற்காலிக பணி. அந்த 2 வருஷத்தில் இவன் ஒழுங்காக இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலையை பர்மனெண்ட்டாக நிரந்தர பணி அப்படி கொடுக்குறாங்க. அது என்னது அந்த 2 வருஷம் ப்ரொபேஷன்? அந்த 2 வருஷம் இவன் ஒழுங்காக இருக்கிறானா இல்லைன்னு பார்க்குறதுக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டம். அதுபோல் ஆதாமுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டது. இந்த ஆதாம் நம்ம பிள்ளையாக இருப்பானா, பாவம் செஞ்சு பிசாசு பிள்ளையாக போயிடுவானா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு சோதனை அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த சோதனையில் ஒரு பக்கம் கர்த்தர், இன்னொரு பக்கம் பிசாசு. அந்த கர்த்தர் இருக்க பக்கம் ஜீவன், அந்த பிசாசு இருக்கிற பக்கம் மரணம். கர்த்தர் இருக்கிற பக்கம் வாழ்வு, பரலோகம். அந்த பிசாசு இருக்கிற பக்கம் பாவம், சாபம், மரணம், நரகம் எல்லாம். அப்போ இந்த 2 ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடி வைக்கப்பட்டது போல் இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக நன்மையும் தீமையும், ஜீவனும் மரணமும், கடவுளும் பிசாசும், பரலோகமும் நரகமும் வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இதை சிலருக்கு விளங்கலைன்னு சொல்லுவாங்க. சொல்கிறேன். எல்லோரும் மரிக்கிறாங்க, மரித்து கல்லறைக்கு போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை, அது நியாய தீர்ப்புக்கு போகுமே. அது பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த பிறகு அது நியாய தீர்ப்புக்கு போய் பரலோகமோ நரகமே போகுமே. அதையும் நம்முடைய இருதயம் கவனிக்கத்தானே செய்கிறது. ஆமாம், அப்படி ஒன்று இருக்குது. அப்படியானா ஆதாம் ஏவாளுக்கு வைக்கப்பட்ட அதே சூழ்நிலை இன்று நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதே, அதை நாம் நினைத்து பார்த்து நாம் ஜீவனுக்கு ஏதுவான வழியில் போகணும். நான் சொன்னேன், இந்த பைபிள் ஒரு விசுவாசியை வழிநடத்த போதுமானது. மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழியிலே நடத்தப்படுவதற்கு வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொன்னேன். இப்போ இந்த பகுதியை நம்ம பைபிளில் இருந்தானே பார்க்குறோம். ஆதாம் ஏவாள் அவங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதன், அவன் இந்த உலக பாவ காரியங்கள் வேண்டாம், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானித்து தேவனுடைய வழியில் வந்து தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பரலோகத்தின் பிள்ளையாக மாறினாங்கிறதும் அதுவும் இந்த பைபிளில் தான் எழுதியிருக்கு. ஆக பைபிளில் என்ன எழுதியிருக்கு? மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது முதல் இன்றைக்கு வரைக்கும் மனித வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் இருந்த எல்லாவற்றையும் வரலாறே எழுதியிருக்கு. அதில் தான் முதலாவது காயின் ஆபேல் கதை வந்துச்சு. அதுக்கப்புறம் நோவா காலத்து வெள்ளம் வந்துச்சு.
அதுக்கப்புறம் பாபேல் கோபுரம் கட்டினது பற்றி வந்துச்சு. அந்த பாபேல் கோபுரம் கட்டினப்போ தான் பூமியில் பல பாஷைகள் உண்டாயிற்றுன்னு எல்லாம் வாசிக்கிறீங்க. அதுக்கப்புறமா அந்த நோவா, ஷெம், காம், யாப்பேத் அவங்க பிள்ளைய மூலமாக பூமியில் இருக்க ஜனங்கள் எல்லாம் பெருகி வந்தாங்க. அந்த ஷெம் அவனுடைய ஜனங்கள் அந்த பகுதியில் குடியிருக்காங்க, யாப்பேத் இந்த பகுதியில் குடியிருக்கிறான், காம் இந்த பகுதியில் குடியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜாதி ஜனங்கள்லாம் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அவங்க எல்லாருமே மறுபடியும் இந்த விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ மட்டும் என் கூட வந்தேன்னா, என் பிள்ளையாக இருந்தேன்னா நான் உன் பாவத்தை தொலைக்கிறதுக்கு வழி பண்ணுறேன், நீ பாவம் இல்லாமல் பரலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு அவனோட கூட பேசினார்னு அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்க தீர்மானித்தான்னு இங்கே வாசிக்கிறீங்க. அந்த ஆபிரகாமுக்கு 2 காரியம் இருந்துச்சு. ஆண்டவரை பின்பற்றினா பரலோகம், ஆண்டவரை பின்பற்றாமல் அவங்க அப்பா அம்மா வழியில் விக்கிரக ஆராதனைக்காரனாகவே போயிருந்தான்னா அப்புறம் அவங்க போகிற நரகத்துக்கு ஒன்று போயிருப்பான். அப்போ ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தான். அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு நாளில் தாவீதுங்கிற ஒரு முக்கியமான ஒரு மனுஷனை பற்றி பார்க்குறோம். அந்த மனுஷன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வேன்னு சொல்லி எல்லா வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கடவுளுக்கு பிரியமாக செய்வேன் என்று செய்ததுனால அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன்லாம் பேர் வாங்கினான்லாம் வாசிக்கிறான். அப்போ அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மற்ற பொல்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காம தேவனுடைய வழிக்கு இடம் கொடுத்ததுனால அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னு பார்க்குறான். சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷனாக இருந்தவன் பிற்காலங்களில் அவன் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற பெரிய ராஜாவாகவே ஆகிட்டான். அப்போ எப்படி கடவுளை அவனை ஆசீர்வதித்தார், முடிவில் அவன் எப்படி பரலோகம் போனான், அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த இயேசுவை பூமியில் ஒரு மனுஷனாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு வேலை இருந்தது. அதுக்கு கன்னிகையாகிய மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வேன், நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததுனால இன்றைக்கும் பூமியிலேயே மிகவும் நல்ல பெயர் எடுத்த ஒரு ஸ்திரீயாக இந்த மரியாள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறீர்கள். ஆமாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே அப்படின்னு சொல்லி அப்படி பெயர் எடுத்து, அதில் என்னென்னா இயேசு பூமியில் ஒரு மனுஷனாக பிறந்து மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணணும். அப்போ ஒரு பாவம் இல்லாமல் பிறக்கணும். பிறக்கிறதுக்கு ஒரு தாய் தேவை. அந்த இடத்துல தான் பாருங்கள், மரியாள் நான் இந்த ஆண்டவருடைய காரியத்துக்கு நான் என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மரியாள் கன்னிகையாக இருந்தவள் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு தேவனால் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியாகி குமாரனை பெற்று இயேசுவை பூமியில் ஒரு சரீரத்தில் ஒரு மனுஷனாக கொடுத்தார். அந்த விஷயமும் நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வரலாற்றில் எல்லா இடங்கள்லையுமே இந்த மனிதர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். இந்த தீர்மானம் இஸ்ரவேலர் கர்த்தருக்கு பிரியமாக நடந்த போதெல்லாம் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தாங்க, எப்போல்லாம் கர்த்தரை விட்டு விலகி போய் பாகால்களை பின்பற்றின போதெல்லாம் எப்படி கெட்டு போனாங்க. அப்படி பாகால்களை பின்பற்றினதுனால 10 கோத்திர இஸ்ரவேல் சிறைப்பட்டு போனாங்க. அதுக்கப்புறம் யூதா பாவத்தில் போனதுனால அவங்க சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போனாங்க. அப்புறம் அங்கே கையோ முறையோன்னு அலறி ஐயோ ஆண்டவரை மன்னிக்கணும்னு சொல்லி அப்புறம் அவங்கெல்லாம் திரும்ப தேசத்துக்கு திரும்பி வந்தாங்க. அப்படியெல்லாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் இயேசுவ பூமியில் மனுஷனை ரட்சிக்கிறதுக்காக வர்றாரு. உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தான் மேலே ஏற்றுக்கிட்டு சிலுவையில் அந்த பாவங்களுக்கான தண்டனை அவர் அங்கே அனுபவித்து அது மூலமாக மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். இயேசுவும் ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருந்தது. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இந்த மனுஷன் நமது சாயலில் நமது ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவன், ஆனால் அந்த பிசாசு அவனை பாவம் செய்ய வைத்து
இந்த பிள்ளைகளை கடத்திட்டு போகிறாங்களே, அது மாதிரி ஆதாம் ஏவாளை கடத்திட்டு போயிட்டான். மனுக்குலம் எல்லாத்தையுமே பாவம் செய்ய வச்சு எல்லாரையும் கடத்திட்டு போயிட்டான். அவன் பாவத்துக்கு அடிமையாக வச்சுருக்கான், பிசாசு தனக்கு அடிமையாக வச்சுருக்கான். முடிவில் அவங்க எல்லாம் நரகம் போயிடுவாங்க. ஆனால் இப்படி நிலைமையில் பிதா கேட்குறாரு இயேசுக்கிட்ட, நீர் தான் மனுஷனாக பிறந்து மனிதனுடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி செஞ்சால் இந்த மனிதன் பாவத்திலிருந்து தப்புவதற்கு ஒரு வழி உண்டாகும். இந்த பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுட்டா அதை நம்பி ஏற்றுக்கிறவங்கள நம்ம மன்னிக்கலாம், அவங்கெல்லாம் நம்முடைய தேவனுடைய பிள்ளைன்னு ஏற்றுக்கிறலாம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு ஒரு தீர்மானத்தை எடுத்தார். நான் போகிறேன், நான் போய் மனிதனாய் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து பாவமில்லாமல் இருந்து எல்லா மனிதனுடைய பாவங்களையும் என்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இருக்கிற நேரத்தில் அந்த பாவத்துக்காக பரிகாரத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோட கூட வந்தார். அந்த இடத்துல இயேசு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். தேவனுக்கு ஏற்ற பிரியமான தீர்மானமா, இல்லைல்ல அதெல்லாம் நமக்கு முடியாது அப்படின்னு சொல்கிற தீர்மானமா? அப்படி ஒரு நேரம் அவருக்கு தோணுச்சு, ஐயோ சிலுவை பாடு நினச்சவுடனே பயமாக இருக்குது. அந்த மரண பயம், திகில் அவர் மேலே விழுந்தது. கூடுமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், அதாவது இந்த சிலுவை பாடு எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி பார்க்குறாரு. ஆனால் பிதா சொல்லிட்டாரு, இதை செஞ்சாதான் மனுஷன் மீட்கப்பட முடியும்னு. அதை சரின்னு இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையில் பாடுபட்டார். அப்போ இயேசு இந்த மனித வரலாற்றில் மனிதனுடைய நன்மைக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க. நன்மை தீமை அங்கே இருக்கிறது. இன்றைக்கும் கூட உலகத்தில் இருக்க எல்லா மனுஷருக்கும் முன்பாக அவருடைய மனசாட்சியிலே எல்லாம் தெளிவாய் தெரிகிறது. இது கடவுளுடைய பாதை, இதில் போனால் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம். நல்ல 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 அப்படி தீர்மானங்கள் எடுத்தால் முடிவில் பரலோகத்தில் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம். ஆனால் எப்போ ஒரு மனுஷன் அது சின்ன விஷயமா பென்சில் ரப்பர் திருடுறது மாதிரி சின்ன விஷயத்தில் கூட தப்பான தப்பான பொய்யான தப்பான கெட்ட அப்படி காரியங்களாக அப்படி தீர்மானங்களாக எடுத்து அவன் முடிவில் போய் பிசாசுக்கிட்டே போய் ஏறக்குறைய பிசாசு மாதிரி ஆகி அவன் போகிற நரகத்துக்கு இவனு போகிறான். இதை இன்னொரு விதத்தில் சொல்கிறேன். இப்போ நான் 1-2 எடுத்துக்காட்டுகளை சொன்னேன், அது எல்லாம் இந்த பைபிளில் இருக்குது. ஆதி மனிதன் ஆதாம் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவருடைய சீஷர்கள் இருந்த காலம், அதுக்கப்புறம் 30 வருஷங்கள் சீஷர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள் அப்படியெல்லாம் இந்த பைபிளில் எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லை, இனி இந்த பூமியில் என்ன நடக்க போகிறது என்ற காரியமும் எழுதியிருக்கிறது. இப்போ இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் வந்துச்சு, எவ்வளவோ யுத்தங்கள் உலகத்தில் நடந்திருக்குங்க. அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் வந்துருச்சா, இஸ்ரேல் தேசம் 2000 வருஷம் கழிச்சு உண்டாயிருச்சா, அப்போ கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்னு உலகமெல்லாம் நினச்சி பேசுகிறாங்க. ஏங்க அதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு. இப்படியெல்லாம் உலகம் முடியறதுக்கு முன்னாடி டெலிவிஷன் வரும்னு, கம்ப்யூட்டர் வரும்னு, விற்க வாங்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சென்ட்ரல் சிஸ்டம் இருக்கும்னு எல்லாம் எழுதியிருக்கு. அறிவு பெருத்து போகும்னு எழுதியிருக்கு. அப்போ இவ்வளவு காரியங்கள் எழுதி கடைசி காலத்தில் ஒரு 10 நாடுகள் கூட்டணி வரும்னு, அந்த கூட்டணியில் அந்த கிறிஸ்து ஒருத்தன் வருவான்னு, அவன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் நான் தான் கடவுள்னு உட்காருவேன்னு அதையெல்லாம் எழுதியிருக்கு. ஏறக்குறைய அந்த காலங்கள் வெகு சமீபமாக இருக்கின்றன. இந்த பைபிள் மனித வரலாற்றையே சுருக்கமாய் சொல்லுகிறது. இன்றைக்கு வரலாற்று புஸ்தகங்கள் எந்த நாட்டை பற்றிய இந்திய தேச வரலாறு, ரஷ்ய தேச வரலாறு, அமெரிக்க தேச வரலாறு, ஏன் சிங்கப்பூர் வரலாறு அதெல்லாம் படிக்கிறோம்.
ஆனால் அதெல்லாம் அந்தந்த நாட்டு வரலாற்றை பற்றி மட்டும் சொல்லும். ஆனால் இந்த பைபிள் வரலாறு இருக்கே, மனித வரலாறு, ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இன்றைக்கு மனிதனுடைய வரலாறு என்ன என்பதை சுருக்கமாக சொல்லி, இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்க தேவனுக்கேற்ற தீர்மானம் எடுத்தப்போ எப்படி பிழைச்சிக்கிட்டாங்க, எப்படி பாவத்துக்கேற்ற தீர்மானத்தை எடுத்தப்போ எப்படி கெட்டு நாசமானாங்க, அது எல்லாம் எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எந்த ஒரு மனிதனும் இதை வாசிக்கும்போது இதை எழுதிய பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விளக்கம் சொல்லுகிறார். இதுதான் சரி, இது தப்புன்னு சொல்லி அந்த அந்த பகுதிகளை வாசிக்கும்போது, இப்போ நான் வாசிக்க ஆரம்பிச்சேனே, இதோ நன்மையும் தீமையும் ஜீவனும் மரணமும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, நீ பிழைத்திருக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு புத்தி சொல்கிற புஸ்தகம் இருக்க. இது வேதம், கிறிஸ்தவர்களின் வேதம், தேவனுடைய பிள்ளைகளுடைய வேதம். தேவன் தான் ஜனங்களுக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆரம்ப கட்டங்களில் தேவன் நேரடியாக மனுஷன்ட்ட வந்து பேசினார். அப்போ எல்லாம் சரிதான், அவர் நிறையா காரியங்களை பேசிட்டார். ஆனால் காலப்போக்கில் இந்த மனிதர்களுடைய பாவம் பெருக 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 அவர்களுடைய மனக்கண்கள் கூடாயிருச்சு. தேவன் வந்தால் கூட தெரியலை, அவர் வர்றாரு பேசுகிறாரு தெரியலை. அதனால் பார்த்தாரு, நம்ம போய் முன்னாடி நின்னா கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, சரி எழுது அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் எழுதி கையில் கொடுத்துருக்குறாரு. இதை வாசிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் விளக்கம் சொல்கிறாரு, ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குறாரு. நீ இதுபோல் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு சொல்கிறாரு. அப்படி வாழ்ந்தால் நல்ல வாழ்க்கை இருக்குன்னு போதிக்கிறாரு. இந்த பைபிள் கர்த்தருடைய வேதம், இது மட்டுமே எந்த ஒரு மனுஷனையும் கடவுளுடைய வழியிலே நடத்த போதுமானதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வழிநடத்தல் வேணும்னா என்ன செய்யணும்? இதை வாசிக்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணிட்டு விட்டுறாங்க. மனிதர் ஜெபம் பண்ணும்போது இவங்க கடவுள்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் ஒரு மனிதன் பைபிள் வாசிக்கிறப்ப கடவுள் இந்த மனுஷன்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறான். எவ்வளவுக்கா இந்த பைபிளை வாசிக்கிறானோ அவ்வளவா கடவுள்கிட்ட பேசி எப்படி வாழணுங்கிற வழிநடத்தலை கொடுக்குறவராக இருக்கிறாரு. ஆக இந்த பைபிள் ரீடிங், ஸ்கிரிப்சர் ரீடிங் என்று சொல்வார்கள். வேதம், ஸ்கிரிப்சர், வேதம். வேதம்னா தேவன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற புஸ்தகம். இதில் அவர் நம்ம எப்படி வழி நடத்த வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். ஒரு வரலாறு இருக்குது, ஆதாம் ஏவாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறு இருக்கிறது. நான் ஆரம்ப கட்டங்களில் என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய ரூமில் போய் அங்கே பைபிள் எடுத்து வாசித்து பார்த்துட்டு, 2-3 அதிகாரத்துலேயே இந்த உலகம் ஏன் இப்படி வந்துச்சுங்கிறத பூரா எழுதியிருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சிருஷ்டிப்பு எப்படி வந்துச்சு, எப்படி கடவுளுடைய பிள்ளையா மனுஷன் இருந்தான், அவன் எப்படி இந்த பிசாசு பேச்சை கேட்டு பாவம் செய்தான், அப்படி பாவம் செஞ்சதுனால குடும்பத்தில் என்ன பிரச்சனை, சமுதாயத்தில் என்ன பிரச்சனை, தேசம் இப்படி ஏன் கிடக்குது, எல்லாவற்றையும் ஒரு 3-4 பக்கத்துக்குள்ளே வாசித்தேன். ஆஹா, அப்போ தான் எனக்கு தோணுச்சு இவ்வளோ விவரம் எழுதியிருக்காருன்ட்டு. அதுக்கப்புறம் வாசிக்க தொடங்கினேன். அது மட்டும் இல்லை, இனி இயேசு வருகிறார், நியாய தீர்ப்பு வருகிறது, பரலோக நரகம் வருகிறது, எல்லாம் எழுதியிருக்கிறது. ஆதலால் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை வழிநடத்த சுத்த இருதயத்தோடு நீங்கள் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிங்கன்னா, பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்கு பிரியமாக தீர்மானம் எடுக்கணும், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஓகே, காட் பிளஸ் யூ.